சாய்ராம், என் அன்பு செல்லமே. அம்மா, அப்பா, தங்கை இப்படி பல உறவுகள் இருந்தும் தனிமையில் வாடுகிறாயா? தங்கமே, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? நிச்சயமாகவே யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நீ உண்மையாக இருக்கிறாய். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல் நடிக்கிறார்கள். அதற்கு என்ன சொல்வார்கள்? எனக்கு பிடித்தது மாதிரி அவன் பேசுகிறான், அவன் பழகுகிறான், அதனால் எனக்கு அவனை பிடித்திருக்கிறது. நீ என்ன எப்பொழுதும் எனக்கு பிடிக்காது போல்தான் நடக்கிறாய், எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நடிக்க தெரிந்திருக்கிறது, உனக்கு நடிக்க தெரியவில்லை. இதுதான், நடிக்கும் பிள்ளையை தெய்வத்திற்கு பிடிக்காது. நடிக்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்மையாக இருக்கும் நபரை மட்டும்தான் கடவுள் அவன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறான். உன்னுடைய முகத்திற்கு முன்னால் ஒரு மாதிரி பேசி உன் முதுகுக்கு பின்னால் ஒரு மாதிரி பேசும் நபரை கடவுள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. காசு பணத்துடன் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தெய்வத்துடன் இருப்பது ஒரு சிலர் மட்டும்தான். நீ அந்த சிலரில் ஒருவள்தான். உன்னிடம் இப்பொழுது வேண்டுமானால் காசு பணங்கள், உறவுகள், செல்வ செழிப்புகள் எதுவும் இல்லாமல் தனிமரமாக இருக்கலாம். ஆனால் உன்னிடம் பலமாக தெய்வம் இருக்கிறது. தெய்வம் இருந்தால் அனைத்தும் இருப்பது போல். எதற்கு மனிதனுடைய துணை உனக்கு? இறைவனுடைய துணை இருந்தால் உனக்கு தேவையானதும் கிடைக்கும், மனதில் நிம்மதியும் கிடைக்கும், வாழ்நாள் முழுவதும் திருப்திகரமாக உனக்கு பிடித்தது போல் வாழ்க்கையும் கிடைக்கும். நீ நினைப்பது போல் அல்ல வாழ்க்கை. உறவுகள் வேண்டும், குடும்பத்தில் இருப்பவர்கள் வேண்டும், இப்படி நினைக்கிறாய். ஆனால் அந்த உறவுகளுக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நீ தேவைப்படுகிறாயா என்று பார், கிடையாது. 1% கூட அவர்களுக்கு நீ தேவையில்லை. உன்னுடைய காசு பணங்கள் தேவைப்பட்டது, உன்னுடன் இருந்தால் மரியாதையாக இருக்கும் என்று தேவைப்பட்டது. ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லை என்று ஆனவுடன் அனைவருமே விட்டு சென்றார்கள். உன்னுடன் இருப்பது மானம், மரியாதை, இது மட்டும்தான். ஏனென்றால் நீ யாரிடமும் எந்த ஒரு தேவையில்லாமல் பேசுவது கிடையாது. புரிகிறதா? நல்லவள் என்ற பெயர். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் மாறும். அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன், அனைத்துமே உன்னால் மாறும். யாரோ ஒருவர் மாற்றிக்கொண்டார், மாற்றிவிட்டார், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் பேரெடுத்து கொள்வார்கள். நீ சரி செய்தாய், நீ உன் வாழ்க்கையை மாற்றினாய். எல்லாம் நீ நீ என்று இருக்கும்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே நீயாகவே சாதிக்கப் போகிறாய். காலத்தால் எதுவும் அழிக்க முடியும், அதுபோல் எல்லாவற்றையும் ஆக்கவும் முடியும். உன் வாழ்க்கையில் எல்லாம் அழிந்தது, திருப்பி அனைத்தும் நான் ஆக்கி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன். யாரும் இல்லை என்று நினைக்காமல் தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலும் சந்தோஷத்திலும் வாழ்க்கையை இப்பொழுது நீ எப்படி அனைத்து விஷயத்திலும் தூய்மையாக இருக்கிறாயோ அதன்படி இரு. வாழ்க்கையில் நீ நிம்மதிகரமாக, நீ பழைய இருந்தாய் பார், அதைவிட அதிகமாக சந்தோஷமாக இருப்பாய். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, வேறென்ன வேண்டும்? தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் என்று சாய்நாத். ஓம் சாய்ராம்.